நீலோத்தி பாடல் வந்து என் வாழ்க்கையை மாற்றினுச்சான்னா இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றலைன்னு தான் உண்மை. ஓகே. பாடலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது எல்லாரும் கொண்டாடுற பாடலாக மாறி இருக்குது. இன்ஸ்டாகிராமை திறந்து அந்த பாடல் தான் அவங்கவுங்க குடும்பம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க குடும்ப பாடலாக மாறி இருக்குது. இந்த பாடல் வந்து இன்னையோட கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் ஆக போகுது. 25ஆம் தேதி படம் வந்தது. அதுலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். இந்த 40 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலேருந்தும் பாடல் எழுதுறதுக்கு இது வரைக்கும் அழைப்பு வரல. ஓகே. அதுதான் ரியாலிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே ரியாலிட்டி தான் எனக்கு காற்றோடு பட்டம்புலம் நடந்தது. காற்றோடு பட்டம்புலம் எழுதி பாடல் எங்கெங்கேருந்தோ பாராட்டுகள் வருது, நிறைய பாராட்டுகள் வருது. ஆனால் வந்து பாட்டு வரல. பாட்டு வந்து பாராட்டுகள் செவியை நிறைக்கும், பாட்டு வந்து அதெல்லாம் பசியை நிறைக்கும். என் குடும்பத்தை நான் காத்துப்படும். இல்லைன்னா நான் என் குடும்பத்துக்கான தேவையை, அந்த பொருளாதார தேவையை நிறைவேற்ற நான் இங்கே ஒரு வேலைக்கு போகணும். நமக்கு எழுத்தை விட்டால் வேறு தொழில் தெரியாது. நம்ம இதை நம்பி தான் வந்திருக்கோம். இந்த எழுத்துக்காக இந்த எழுத்தை சிதைக்காமல் இருக்கக்கூடிய வேலையை சின்ன சின்ன வேலையாக அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முழு நேரம் ஊழியனா எந்த கடையிலையும் போய் நம்ம வேலை பார்க்காம கிடைச்ச வேலையை அங்கங்கே பார்த்துக்கிட்டே அந்த பாடல் பயணத்தில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம்.